Hello friends, welcome to my channel Beginner to Banker. So என்னோட previous videos வந்து நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. Thank you all. And நிறைய பேர் பர்சனலி என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 வீடியோ போடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நானும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி கான்செப்ட் கிளாஸ் எடுத்தோம்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க பிகினர்ஸ் அண்ட் தென் இந்த ட்ரிக்ஸ் தெரியாதவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் என்னோடய ஃப்ரீ டைமில் நானே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல, சரிங்களா? அண்ட் தென் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் பார்த்தேன். நம்ம எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் அண்டு கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ இனி என்னால் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ கண்டிப்பாக நான் போடுறேன். அண்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிக்ஸ்லாம், சரிங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். பிகினர்ஸு அண்ட் யாராவது ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும், இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதுவரை எந்த தமிழ் சேனல் சொல்லித்தராத இன்வெர்ஸ் ரிலேஷன், டபுள் ஷிஃப்டிங், ஆஃப்டர் தட் அதை கிராஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. நம்ம அலிகேஷனில் பண்ணுவோம் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்கலன்னா ப்ரீவியஸ் அலிகேஷன் வீடியோ பார்த்து வந்துடுங்க. அதில் அலிகேஷன் பண்ணோம்ல, அதில் கிராஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டாபிக் வந்து எக்ஸாம் 3 டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ பார்ப்போம், சரிங்களா? அண்டு செஷனை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போது என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, என்னோடய பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருக்கும், இல்லையா? புரியுதா? இது வந்து எனக்கு பிரின்சிபல் ஒன்று தான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்கேஸ் என்னோடய பிரின்சிபல் வந்து 2 பிரின்சிபல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப் சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 100 rupees இருக்குது, சரிங்களா? என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு 200 rupees இருக்குது. இது வந்து இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், எக்ஸு ஒய், சரிங்களா? 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒய்கிட்ட வந்து 200 rupees இருக்குது, சரிங்களா? இப்போது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து கடன் கேட்குறான். இவன் என்ன செய்கிறான், 5% 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறான். இவன் என்ன செய்கிறான், இவனும் 5% for 2 years கொடுக்குறான். ஸோ இவங்க 2 பேரும் கொடுத்ததுனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இவனுக்கு வந்து 10 rupees கிடைக்கும், இவனுக்கு வந்து 20 rupees கிடைக்குமா? ஸோ இது என்ன ரேஷியோவில் கிடைக்குதுன்னா 1:2 ரேஷியோவில் கிடைக்குதா? ஸோ நம்ம அவங்ககிட்ட இருக்கிற பிரின்சிபல் பாருங்கள், 1:2 ரேஷியோவில் இருக்கா? ஸோ அவனோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன ப்ரொபோஷனேட்டில் இருக்கலாம், அவன் என்ன பிரின்சிபல் கொடுத்துருக்கானோ அதை ப்ரொபோஷனேட் பண்ணி தான் அவனோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நமக்கு இதில் என்ன தேவையில்லை, ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் தேவையில்லை, நம்பர் ஆஃப் இயர்ஸும் தேவையில்லை. ஏன்னா 2 கேஸ்லையுமே ஈக்குவல் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2மே தேவையில்லை. அவங்களோட பிரின்சிபல் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவனோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப் சப்போஸ் பிரின்சிபலும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அவனோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜை ப்ரொபோஷனேட் பண்ணியிருக்கும். சப்போஸ் பிரின்சிபலும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் சேமாக இருந்துச்சுன்னா அவனோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குல்ல அதை ப்ரொபோஷனேட் பண்ணியிருக்கும், சரிங்களா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம சம்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும், ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட ஒரே ஒரு பிரின்சிபலுக்கு மட்டும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படி கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் 2 பிரின்சிபலாக இருக்குன்னா என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எப்போ சேமாக இருக்கோ என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆனது எப்போ கிடைக்கும், இப்படி கிடைக்கும்னா என்னோடய பிரின்சிபல் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி என்னோடய பிரின்சிபல் வந்து ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா என்னோடய ரேட் ஆஃப் பர்சன்டேஜை பொறுத்து தான் என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பிரின்சிபலும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்குன்னா என்னோடய நம்பர் ஆஃப் இயர்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போது இன்வெர்ஸ் ரிலேஷன் பற்றி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். 2 equal sum of money are lent out at same time at 9% and 7% per annum. The farmer recovered 8 months before from the latter and the amount in each case is 3630. Find the sum. ஓகே, இப்போது இந்த கேஸில் நம்ம இதே பார்த்த மாதிரி தான்
இப்போது எனக்கு பிரின்சிபல் வந்து சேம். சரிங்களா? அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்ஐ இருக்குல்ல, இந்த 2 கேசஸில் எஸ்ஐயும் சேம், ஆஃப்டர் தட் அமௌண்ட்டும் சேம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 9%லேருந்து கொடுக்குறான், செகண்டில் வந்து 7% கொடுக்குறான். சரிங்களா? என்னோடய பிரின்சிபல் வந்து ரெண்டுலேயும் சேம், அப்போ பிரின்சிபல் தேவையில்லை. என்னோடய எஸ்ஐ வந்து 2 சேம், அப்போ எஸ்ஐ தேவையில்லை. அமௌண்ட்டும் 2 சேம், அமௌண்ட்டும் தேவையில்லை. இப்போ என்ன அர்த்தம்னா, என்னோடய ரேட் ஆஃப் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரொபோர்ஷனேட் டு ஆர்டி, இது 2 பேஸ் பண்ணி தானே இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் கேஸில் நம்ம போன இதில் சொன்னேன்ல, இப்போ பிரின்சிபல் சேமாக இருந்துச்சுன்னா என்னோடய எஸ்ஐ வந்து ப்ரொபோர்ஷனேட் டு ஆராக இருக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை ப்ரொபோர்ஷனேட் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிரின்சிபல் சேம் தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னோடய எஸ்ஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் டைமையும் ப்ரொபோர்ஷனேட் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இவனுக்கு வந்து 9% கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு, ரெண்டாவது உள்ளவனுக்கு 7% கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க நம்பர் ஆஃப் இயர்ஸில் வரும்போது இது நம்பர் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட் டு ஆர் இன்ட்டு டியா. ஸோ இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த 2 கேஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட் வந்து 2ல ஈச் சேம் சொல்லிட்டாங்களா, அப்போது சம்மும் சேம், இன்ட்ரெஸ்ட்டும் சேம், அமௌண்ட்டும் சேம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக தானே இருக்கும். இது எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். இப்போது 9%, 7% நான் நம்பர் ஆஃப் இயர்ஸில் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா. அப்போ எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா, கண்டிப்பான முறையில் இது 7 இருக்கணும், இது 9 இருக்கணும். அப்போனா தான் போத் கேசஸ்லையும் 63 எனக்கு டேலி ஆகும். அப்படியே இன்வெர்ஸ் ஆகிடுச்சா, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம். புரியுதுங்களா? அதாவது இப்போ ஆர் இன்ட்டு டீன்னு இருக்குல்லங்க, இது வந்து நான் வந்து 4, இது வந்து 5ன்னு எடுக்கிறேன். ஸோ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்குன்னா இங்கே 5 4ன்னு மல்டிப்ளை பண்ணால் தானே எனக்கு ஆக்சுவலாக 20ன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதே கேஸ் தானே இதில். புரியுதுங்களா? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இன்வெர்ஸாக இருந்தால் போது தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருந்தால் தான் எனக்கு 2 ஈக்குவல் அமௌண்ட் சேம் சொல்லிட்டாங்கல்ல, 2 பேர் கொடுத்தா பிரின்சிபல் சேம் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அமௌண்ட்டும் சேம் ஆகிடுச்சு. சரிங்களா? இது எப்படி இன்வெர்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு பிரின்சிபல் வந்து பியா, சரியா, பி நம்ம மிஸ் பண்ணிக்குவோம். இவனுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறோம், 9% கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இவனுக்கு என்ன டைம் நமக்கு தெரியாது. ஸோ நான் அதை T1 எடுத்துக்கிறேன் அப்பான் 100. செகண்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் 2 சேம் தானே. ஸோ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். செகண்ட் உள்ளவனுக்கும் பிரின்சிபல் பி தான், அவனுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறோன்னா 7% கொடுக்குறோம். ஸோ டைம் நமக்கு தெரியாது. ஸோ T2, ஏன்னா 2 வேறு டைம் தானே. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு T1/T2 என்ன வரும், 7/9 வருதா. ஸோ நான் 9% இன்ட்டு 7, ஸோ 7% இன்ட்டு 9 அப்படியே ப்ரொபோர்ஷனேட் இன்வெர்ஸில் ப்ரொபோர்ஷனலாக தானே சேம் ஆகுது. புரியல? அதை தான் நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். அதாவது 9% இவனுக்கு 7%னா இது எப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கு ஈக்குவலாக வரும்னா, இவனுக்கு வந்து 7னும் இவனுக்கு 9 போட்டால் மட்டும்தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு வந்து 9%, இவனுக்கு வந்து 7%. இவனோட இயர்ஸ் வந்து ரேஷியோ வந்து 7 வரும், இவனோட இது வந்து 9 வரும் இல்லைங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபார்மர் ரெக்கவர்ட் 8 months பிஃபோர் ஃப்ரம் த லேட்டர். அதாவது இந்த 7% வாங்கியிருக்கான்ல, இவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 8 மாதத்துக்கு முன்னாடியே இவன் கொடுத்து முடிச்சிட்டான். ஸோ இந்த 2 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பார்ட்ஸ் வந்து 4 தானே, சாரி 8 தானே. இந்த டிஃபரன்ஸ் அந்த 2 பார்ட்ஸ் வந்து 8. அப்போனா தான் இவன் வந்து முன்னாடியே ஹெல்ப் பண்ணியிருப்பானா. 2 parts 8னா 1 part எவ்வளோ வரும், 4 வருமா. அப்போ 7 part எவ்வளோ வரும், 28 வரும். 9 part வந்து 36ன்னு வரும். சரிங்களா? சொல்கிறது புரியுதா? அதாவது இவனுக்கு வந்து 9%, 7% தெரியும். டைம் ரேஷியோ வந்து நமக்கு 7:9 அப்படியே இன்வெர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 2 parts இருக்குல்ல, 8 months முன்னாடியே ரெக்கவர் பண்ணிட்டான். ஸோ இந்த 2 parts தான் எனக்கு 8னா 1 part வந்து 4. 1 part 4னா அந்த 7 வந்து 28ன்னு வரும், அந்த 9 வந்து 36ன்னு வருமா. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து 9 கண்டுபிடிச்சிட்டோம், 9% ஃபார் 28 months. இவன் வந்து 7% ஃபார் 36 months. ஸோ ரெண்டுலேயே நீங்கள் எதை போட்டாலும் சரி தான். ஸோ இந்த 36 months வந்து நான் 3 years எழுதலாமா. ஸோ
ஸோ எனக்கு வந்து 21 வரும். ஸோ இந்த 28 வந்து 28/12 எழுதலாம். ஸோ இன்ட்டு 9, ஸோ இதுவும் 21 வந்துடும் இல்லைங்களா. ஸோ எனக்கு 121 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 120 பார்ட்ஸ் தான் இந்த 36330. ஏன்னா நான் 100 பார்ட்ஸ் தான் அசியூம் பண்ணியிருக்கேன் பிரின்சிபலாக. ஸோ இந்த 121 இருக்குல்ல, எனக்கு அமௌண்ட்டு தானே கேட்குறாங்க, 21% தெரிஞ்சு போச்சு இல்லை, எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எதுவும் தெரியாது. ஸோ நான் 100% எடுத்திருக்கேன். ஸோ 121% வந்து 3600னா 100% எவ்வளவு? 3000 வரும். புரியுதுங்களா? அதாவது 9% இன்ட்டு 28, ஸோ 7% இன்ட்டு 36னா எனக்கு வந்து 21% இன்ட்ரெஸ்ட் வருது. என்னோட பிரின்சிபல் வந்து எவ்வளோ தெரியாது, நான் 100 அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ 100லாம் 21னா 121 வந்து 3630னா 100 வந்து 3000. ஓகேங்களா? ஸோ இதே டைப்பில் இன்னும் சம் பாருங்கள். 2 equal sum of money are lent out at same time 6%, 5% per annum. The farmer recovered an year before, an year earlier from the later. The amount in each case 5200. ஓகே, இது நம்ம உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல, டேரெக்டாக நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ 6%, இவன் வந்து 5%. ஸோ எனக்கு டைம் ரேஷியோ என்ன வரும்? 5:6 வருமா? ஸோ 1 பார்ட் இருக்குல்ல, இந்த 1 பார்ட் தான் 1னா 5 பார்ட் வந்து 5 தான். ஸோ 6 இன்ட்டுனா 30, இதுவும் 30. ஓகே, நான் இனிஷியலாக 100 அசியூம் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து 130 வந்து 5200னா 100 எவ்வளவு? 4000 வரும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ரேட்டு, சரிங்களா? அந்த ரேட் தான் சொல்லியிருக்காங்க 6%, 5%. ஸோ நான் இன்வெர்ஸ் ரிலேஷன் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் இது இன்வெர்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5:6, 30:13 வந்துடும். எனக்கு பிரின்சிபல் நம்ம எவ்வளோ தெரியல, பிரின்சிபல் எவ்வளோ தெரியல, நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணுவோம்? 100 அசியூம் பண்ணுவோமா? ஸோ 100 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 30 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த 130 இருக்குல்ல, அமௌண்ட்டு தான் ஈக்குவல் சேம் சொல்கிறாங்க, அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 5200 அமௌண்ட் இன் ஈச் கேஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 130 தான் எனக்கு 5200னா 100 எவ்வளோ இருக்கும்? ஆப்வியஸ்லி 4000 இருக்குமா? சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். மேபி இதே மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கும்போது இந்த மெத்தட் வச்சு நீங்கள் அந்த சம்மை ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த ப்ரொபோஷனேட் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்லாம் ஈக்குவலும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் என்ன இருக்கோ அதே ப்ரொபோஷனேட்டில் தான் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் 2 கேஸஸில். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. மெதுவாக பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்து டபுள் ஷிஃப்டிங்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? சம்குள்ள பேர், a person invests amount at a rate of 22% simple interest and remaining at 15% simple interest. He received yearly an interest of 2445. Had he interchanged the amount, he would have received as 105 more as an interest. How much did he invest? 22%. சரி, அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 22%க்கும் செகண்ட் உள்ள அமௌண்ட் வந்து 15%க்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அதனால் அவனுக்கு 2445 வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இஃப் சப்போஸ் அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்கீமில் 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், செகண்ட் ஸ்கீமில் 200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சப்போஸ் செகண்ட் ஸ்கீமில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணான்னா இந்த செகண்ட் ஸ்கீம் உள்ள அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்கீம் வந்துடுமா? ஸோ 200 ஃபஸ்ட் ஸ்கீமுக்கும் 100 rupees செகண்ட் ஸ்கீமுக்கும் அவன் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவனுக்கு வந்து ஏற்கனவே கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 105 அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 22% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அது எவ்வளோ கேட்குறாங்க. சரி, இதை வந்து நம்ம இது வந்து அந்த டபுள் ஷிஃப்டிங் போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது, ஆனால் 2 கேசஸ் இருக்கா. ஸோ நான் என்ன செய்கிறேன், 100x, இன்னொன்று வந்து 100y எடுக்கேன். சரிங்களா? ஸோ 100x எடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு எவ்வளோ வரும்? 22x வருமா இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ் செகண்ட் உள்ளவனுக்கு எவ்வளோ வரும்? 15y வருமா? ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2445 வருதா? சரிங்களா? இப்போ வந்து அமௌண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறான். அமௌண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதே தானே வரும். இப்போ 100x இருக்குது, இங்கே 100y இருக்குது. இப்போ இதில் வந்து என்னோட வரும் 100y வந்துடும் இல்லைங்களா? இதில் வந்து 100x வரும். ஸோ செகண்ட் கேஸில் செகண்ட் கேஸில் என்ன வரும்? அதே மாதிரி 22y ப்ளஸ் 15x. இது எவ்வளோ சொல்லியிருக்கான்? 105 சொல்லியிருக்கானா, அப்போது 2550 வரும் இல்லைங்களா? இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 22x ப்ளஸ் 15y 2445
ஸோ செகண்ட் உள்ளது வந்து 15x ப்ளஸ் 22y. ஸோ 2550 எழுதுவீங்க இல்லையா? ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல ஃபார்முலா. ஸோ இதை வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை மைனஸ் பண்ணுறதுக்காக ஒரு இதில் வந்து 22ஆலையோ இல்லை இன்னொரு வந்து 15ஆலையோ எப்படியோ வாட் எவர் நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணாலும் சரி ஒய்யை கேன்சல் பண்ணாலும் சரி இதை கேன்சல் பண்ணி நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம், ஒய்க்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸை வந்து நான் அந்த 100xல ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ ஒய் கிடைக்கிற வேல்யூ வந்து 100yல ப்ரொசீட் பண்ணுவேன் இல்லையா? இதுதான் ஒரு பேசிக்காக நம்ம அப்ரோச் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து நான் சால்வ் பண்ணல, இது வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, சால்வ் பண்ண முடியாது சரிங்களா? இது நான் சப்போஸ் நான் அந்த இப்போ என்ன கேட்டிருக்கேன் 22 கேட்டிருக்கானுங்களா? ஸோ நான் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா ரெண்டு பக்கம் ஈக்குவேட் பண்ணுறதுக்கா இங்கே 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு இது பேசிக் சொல்கிறேன். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடை வச்சா நம்ம XY வேல்யூ ஃபைண்ட் பண்ணி 100x 100yல ஃபைண்ட் பண்ணுவோம் சரிங்களா? பட் இப்படி பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இதுக்கு ஆல்டர்னேட் அப்ரோச்சோ அந்த டபுள் ஷிஃப்டிங்கிறது சரிங்களா? ஸோ இந்த ஷிஃப்டிங் மெத்தட் வந்து மெதுவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, போர்ட்ஸு அண்ட் தென் பெர்சன்டேஜ் உள்ளது கேட்குற சம்ஸ் எல்லா இதுலையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் சரிங்களா? பிகினர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா மெதுவாக கேளுங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 22% கிடைக்குதா சரிங்களா? செகண்ட் இதில் வந்து 15% கிடைக்குது. ஸோ எனக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டாக 2445 கிடைக்குதா? ஓகேங்களா? இப்போது நான் என்ன செய்கிறேன், அமௌண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் பெர்சன்டேஜ் இதில் எப்படி, இதில் எக்ஸ் எவ்வளோ வரும், 15 வருமா? இது 15% வரும், இது 22% வரும், இது வந்து ப்ளஸ் 105 வருதா? ப்ளஸ் 105 நீங்கள் 2550 கூட எடுத்து போட்டிருக்கேன், நான் ப்ளஸ் 105 போட்டிருக்கேன் சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். அதாவது 2445 ப்ளஸ் 105 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே, இது ஷிஃப்டிங் மெத்தடில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இன்டர்சேஞ்ச் வேல்யூ இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் 0 வரையும் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் இப்போது எக்ஸ் ஒய் நம்ம ரெண்டு இருக்குல்ல, நம்ம ஒய்யை 0 பண்ணுறோம்ல, அப்படின்னா தான் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து எப்போ 0 வருதோ அது வரை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா? இப்போ இதில் எது டிகிரிஸ் ஆகுதுன்னு பாருங்கள், 22 15 டிகிரிஸ் ஆகுதா? ஸோ நான் இதை வந்து இது பண்ணுறேன் சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு 7 டிகிரிஸ் ஆகுது, இது வந்து எவ்வளோ ஆகுது 7 இன்க்ரீஸ் ஆகுதா? 22லேருந்து 15 டிகிரிஸ் ஆகுது, 15லேருந்து 22 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அகைன் ஒரு 7 போடுங்க, 7 டிகிரிஸ் பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ வரும், இது 22 வந்து 29 வருமா? ஸோ இங்கே வந்து 7 இன்க்ரீஸ் ஆகும், இங்கே -7 இங்கே +7. ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ இந்த 7க்கு 105 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இந்த கேஸ்லேயே எனக்கு 105 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? அதாவது எனக்கு இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தான் எனக்கு டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் அதனால் டிகிரிஸ் பண்ணுறேன். ஸோ 22 15 இருக்குது, ஒரு 7 டிகிரிஸ் பண்ணால் 8 வருது. அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அது மாதிரி 15 22க்கு ஒரு 7 வருதா? அது மாதிரி 22 + 7க்கு ஒரு 29 வந்துடும். ஸோ இந்த 7 இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து 105 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 105 போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா 7 டிகிரிஸ் பண்ணக்கூடாது. அது ஏன்னா இப்போ வந்து 7 டிகிரிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 1 வந்துடுமா? 1 வந்தால் மறுபடியும் 1 டிகிரிஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் என்ன சொல்லேன், டேரெக்டாக நீங்கள் -8 போட்டுருங்கன்றேன். ஸோ -8 போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 0 வந்துடுமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் 22 7ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன், அகைன் ஒரு 7ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 0 வரதுக்காக இப்போ 8ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 8 போட்டுருக்கிறதுனால அப்போ இங்கே 8 தானே போடணும். அப்போ இங்கே 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 37 வருமா? புரியுதுங்களா? இங்கே 7ஆல் போட்டிருக்கோம், மறுபடியும் +7 போட்டிருக்கோம். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸ் வேல்யூ வந்து நான் 8ஆல் மைனஸ் பண்ணி 0 கொண்டு வந்திருக்கேன். அதனால் இங்கே நான் +8 போட்டு 37 கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு 37 ஒய்னு. ஸோ அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் 7 பார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணும்போது 105 வந்து எனக்கு இதாகுது. ஸோ 8 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரும்? 120 வருமா? புரியுதுங்களா? நான் 7ஆல் பண்ணும்போது எனக்கு வந்து 105 வருது. ஸோ 8ஆல் நான் 8 தான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ வரும்? 120 வருமா? ஸோ இந்த சைடு வந்து எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. எனக்கு லாஸ்ட்டாக 0 வந்துருச்சு. இந்த சைடு வந்து ஷிஃப்ட் ஆகி எனக்கு 37 வந்துருச்சு. ஸோ இந்த 37 இருக்குல்ல, ஸோ இந்த 37 ஒய் தான் 2445 105 105 120 1 7 7 2775 வரும். 37 ஒய் வந்து 2775னா ஒய் வேல்யூ எவ்வளோ வரும்? 75 வருமா?
7 பார்ட்ஸ் எஸ் ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 75 வந்துடும். ஸோ எனக்கு 1 பார்ட் வந்து 75னா ஸோ 100 பார்ட்ஸ் எவ்வளோ வரும் 7500 வரும். கரெக்ட் தானே? ஸோ நான் ஷிஃப்ட் பண்ணி ஒய் கொண்டுட்டேன். ஸோ இந்த 37 கேன்சல் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ 75 வந்துருச்சு. ஸோ இந்த ஒய் வேல்யூ 75னா நம்ம எப்பயுமே 100 தானே எடுத்துருக்கோம். 100னால தானே அந்த 15% 20%லாம் போடுறோம். ஸோ 1% வந்து எனக்கு வந்து 75னா 100% வந்து 7500 ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் டிட் ஹி இன்வெஸ்ட் இன் 22%, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7500க்கு 15% எவ்வளோ பாருங்கள். 75 × 15 போடுங்க. 75 × 15 750 ஒரு 375 5 2 1125. இந்த 2445ல் 1125 மைனஸ் பண்ணோம்னா 2031. அப்போ 22னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து 6000 கிடச்சிருச்சு. எப்படி பண்ணணும்னு புரியுதுங்களா? ஸோ நான் இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்து கடைசி எக்ஸோட வேல்யூ வந்து நான் 0 ஆக்கிட்டேன். ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 37 வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இதையும் ஷிஃப்ட் பண்ணதுனால எனக்கு 2775 வந்திருக்கு. இந்த 37 இதை கிராஸ் பண்ணோம்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 75 வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை வந்து 100ன்னு எடுத்துருக்கேன், 100 ஒய்னு எடுத்திருப்பேன், இது வந்து 100x எடுத்திருப்பேன் இல்லைங்களா? ஸோ 1 பார்ட் வந்து எனக்கு 75னா 100 பார்ட்ஸ் வந்து 7500. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க 22%க்குள்ளே இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா அந்த 7500ல் 15% எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1125 வரும். அந்த 1125 வந்து இதால் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1320 வரும். ஸோ 22% வந்து 1320னா 100% எவ்வளோனா 6000. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷிஃப்டிங் மெத்தடு. நீங்கள் வந்து நம்ம பழைய அந்த ஓல்டு அப்ரோச் பண்ணோம்னா நான் இதால் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே உள்ள 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இப்படியே பண்ணிட்டே போனால் எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்களா? ஸோ இது எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சு. எந்த பக்கம் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு 0 பண்ணுங்கள் சரிங்களா? இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே 22% கேட்காம டேரெக்டாக 15% கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பார்ட் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 75, ஸோ 7500 ஈஸியாக போட்டலாம் சரிங்களா? சரிங்களா? அகைன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த வருஷம் மட்டும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எனக்கு 22% கிடைக்குது, செகண்ட் பார்ட்டில் வந்து எனக்கு 15% கிடைக்குது. அதனால் எனக்கு 2445 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது சரிங்களா? இது எக்ஸு, இது ஒய். அகைன் இது வந்து 15%, இது வந்து 22%, இது வந்து என்ன செய்யணும்னா ப்ளஸ் 105 வருது சரிங்களா? இப்போது நம்ம எந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம கடைசியாக 0 கொண்டு வரணும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ 0 கொண்டு வந்தால் தான் இன்னொரு வேல்யூக்கும் நம்ம இது கண்டுபிடிக்க முடியும், பிரின்சிபல் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ இதை வந்து நான் 7ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த பக்கம் தான் டிகிரிஸ் ஆகுது. ஸோ 7ஆல் மைனஸ் பண்ணால் 8. ஸோ அகைன் 8ஆல் மைனஸ் பண்ணால் எனக்கு 0. எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 0 கொண்டுட்டேன். இது எப்படி 7ஆல் பண்ணோமோ இதே மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து 29, இது வந்து 37 வரும் ஷிஃப்ட் ஆகும்போது சரிங்களா? இதில் -7னா இங்கே +7, ஸோ இங்கே -8னா இங்கே வந்து +8. ஸோ அகைன் இதுக்கு ஒரு ப்ளஸ் 105 வரும், இதுக்கு வந்து 105 வரும். இந்த 7 பார்ட் நம்ம 2 பக்கம் டிக்ரீஸ் பண்ணதுனால எனக்கு 105 இதாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8 பார்ட் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு வரும்னா 120 வரும். ஸோ லாஸ்ட்டில் வந்து எனக்கு 120 வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு 37Y வந்து எவ்வளோ பார்த்தோம் 210 330 330 2775 வருது. ஸோ 37Y வந்து 2775னா 100Y எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500 வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த 7500 வந்து 15%ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1125 வரும். அந்த 1125 இந்த 244Yயால் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22% எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து 100% எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். இது அப்ரோச் வந்து அந்த நம்ம பழைய ஓல்டு அப்ரோச் பண்ணுவோம்ல, எக்ஸ் ஒய்யோட ஒரு வேல்யூயை கண்டுபிடிச்சோம்னா அந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவோட மைனஸ் பண்ணி நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிப்போம்ல. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் மிச்சதில் சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒய் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களோட முக்கியமான வேலை. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒயில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இஃப் சப்போஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகி இது டிக்ரீஸ் ஆகுதுனாலும் அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஷிஃப்டிங் மெத்தோட புரிஞ்சில? இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா பாஸ் பண்ணி மெதுவாக கேளுங்க. சப்போஸ் இதில் இன்னும் டவுட் இருக்குன்னா நான் இன்னொரு சம் கொண்டு வரேன். வேறு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ் இல்லை பிகினர்ஸ் யார் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா? ஸோ இன்னொரு சம் பார்ப்போம் இதே மெத்தடில்.
ஸோ டபுள் ஷிஃப்டிங் வந்து இன்னொரு சம் பார்க்கலாம் சரிங்களா. இதை நான் டேரெக்டாக உங்களுக்கு பேசிக் அப்ரோச் சொல்ல போகிறதில்ல, டேரெக்டாக ஷிஃப்டிங் மெத்தட்லேயே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்க. செகண்ட் உள்ளது 20% கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 125.25 வந்துருக்கு. சரி, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருது. எக்ஸ்ட்ரா 5 வருதுன்னா 20% வரும். இது வந்து 15 வரும். இது வந்து +5 வருமா. ஸோ எனக்கு ஒய் வேல்யூ தான் லெஸ் ஆகுது. ஸோ எப்பயும் ஷிஃப்ட் பண்ணுமா, 25 வரும், இது 10 வரும், இது வந்து 30 வரும், இது வந்து 5 வரும், இது வந்து 35 வரும், இது 0ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி +5 +5 +5 ஸோ 20 145.25 வந்துடும். ஸோ இது வந்து 35xன்னு வரும். ஸோ எனக்கு 35x வந்து 145.25 வந்துடும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் புரியுதுல, ரைட் சைடில் அந்த ஒய் வேல்யூ வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. நான் அதே மாதிரி 20லேருந்து 15 10 5 0ன்னு போட்டிருக்கேன். ரைட் எக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20 25 30 35 போட்டிருக்கேன். எனக்கு இதில் வந்து +5 தான் இன்க்ரீஸ் ஆகுது. போனதுக்கும் இதுக்கு வந்து +5 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +5 போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் அந்த மாதிரி கேஸ் இல்லை, உங்களுக்கு வந்து டேரெக்டாக இது வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸில் அந்த 7 8 கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்துருச்சு இது. ஸோ கண்டுபிடிங்க 35 ஒய்வா, 35 வந்து எக்ஸு, சாரி 35x வந்து 145.25னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க, 15% தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி, 7 × 29.05 ஸோ 4.1 7னா 28 1.035 4.15. ஸோ எக்ஸோட வேல்யூ 4.15னா ஸோ 100x எவ்வளோ வரும், 415. புரிஞ்சுக்கல என்ன பண்ணியிருக்கேன்னா, போன சம் மாதிரியே தான் 15% 20% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஒய்னு போட்டு நான் 15 20 எடுத்திருக்கேன். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 125.25 கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் அமௌண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு வந்து நான் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது சரிங்களா. ஸோ 20 15 எடுத்திருக்கேன் +5. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஷிஃப்டிங் பண்ணுவோமா. ஸோ எக்ஸ் வேல்யூவில் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒய் வேல்யூவில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கே கேட்குறது 15% தான். ஸோ நம்மளுக்கு ஈஸி சரியா. ஸோ கண்டுபிடிச்சோம்னா ஃபைனலாக வந்து 35xன்னு வரும். ஸோ இது அதே மாதிரி ஷிஃப்ட் 5 +5 போட்டோன்னா ஃபைனலாக எனக்கு 145.25 வருது. ஸோ இந்த 35x தான் 145.25னா எக்ஸோட வேல்யூ வந்து 4.15 வரும். ஸோ 100x வந்து 415 வரும் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 20% என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 415 இருக்குல்ல, இந்த 415க்கு 15% என்னென்னு பார்க்கணும். பார்த்து இதில் மைனஸ் சொல்லணும். இப்போ 415னா 15% எவ்வளோ வரும், 415 × 15%னா 3/20 போடுவோமா. 3/20னா 8 times 3 times இது வந்து 4 times வரும். 9249 upon 9 62.25 வரும். ஸோ இந்த 62.25 இந்த 125.25 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வந்து 63ன்னு வருமா. 62 20% வந்து 63ன்னு வரும். சரி, அகைன் வந்து நீங்கள் 20ஆல் மைனஸ்லாம் பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணலாம் பண்ணிட்டு டேரெக்டாக 100% போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே ஃபைனல் அந்த பிரின்சிபல் கேட்குறது 100% தான். ஏன்னா நம்ம 100 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 20% 63னா 100% வந்து எனக்கு 315 வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரிலாம் மறுபடியும் 20% 63னா அப்போ 1% எவ்வளோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, டேரெக்டாக போட்டணும். நான் ஏன் இங்கே இதில் ஏன் 1% கால்குலேட் பண்ணேன்னா, இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு ரிலேட்டடாக இருக்கா, ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு இரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி நான் 100ல் சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ இந்த இதுக்கு வந்து 20% 63னா நீங்கள் டேரெக்டாக × 5 போட்டிங்கனாலே போதும் 100% சரிங்களா. ஸோ டபுள் ஷிஃப்டிங் மெத்தட் இவ்வளோ தாங்க. ஸோ இந்த ஷிஃப்டிங் மெத்தடை வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, பர்சன்டேஜ், போர்ட்ஸு நிறைய அப்ளை பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் புரியலனா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேங்கிறத மெதுவாக கேட்டு இதே டைப்ஸ் எதாவது சம்மு உங்கள்கிட்ட இருந்துச்சு, இல்லை டெலகிராமில் எதுவும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே டைப் சம்மை நீங்களே அப்ரோச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட கடைசி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டோம் சரிங்களா. டைரக்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். A sum of money 10,000 lent out 2 parts. First part 5% per annum, second part 7% per annum. If SI received on 5% is 80 more than 7%. Find the sum lent at 7%. Okay.
இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி பண்ணணும்னா பேசிக் மெத்தட் சொல்கிறேன். இப்போது எனக்கு பிரின்சிபல் தெரியாதனால நான் ஃபஸ்ட்டு 100x எடுப்பேன், இன்னொரு பார்ட்டை வந்து 100y எடுப்பேன். எனக்கு டோட்டலாக வந்து 10,000 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 5% தானே. ஸோ 5x மைனஸ் இந்த செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட் வந்து 80 rupees கூட, அப்போது 7y போடுவேன்னா மைனஸ் 7y போடுவேன். ஸோ அப்பான் 80. ஸோ இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100x மைனஸ் 140y ஈக்குவல் டு 1600 வருமா. ஸோ 100x ப்ளஸ் 100y 10,000. ஸோ இங்கே மைனஸ் பண்ணுவீங்க, இங்கே மைனஸ் போடுவீங்க, இங்கே மைனஸ் போடுவீங்க. ஸோ எனக்கு எவ்வளோ வரும்னா 140 100 140 1600 மைனஸ் போட்டோம்னா இங்கே வந்து 8400 வரும். ஸோ எனக்கு இது எவ்வளோ வரும்னா 240y வரும். ஸோ ரெண்டு பக்கம் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 840 அப்பான் 24. ஸோ 12 டேபிள்ஸ் அப்படி கொடுத்தோம்னா 72. ஒய்யோட வேல்யூ வந்து 35. ஸோ ஒய்யோட வேல்யூ 35னா இந்த 35 வரைக்கும் இந்த 100 லட்சம் போடுவீங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 3500 போடுவீங்க, எக்ஸோட வேல்யூ 6500 போடுவீங்க. இதுதான் ஒரு சம்மை அப்ரோச் பண்ணுறதுக்கான பேசிக்கான மெத்தட் சரிங்களா. இது வந்து ஒரு சின்ன நம்பர். இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து 10,000 5%, 7%, ஒரு 80ங்கிறது சின்ன சின்ன நம்பர் இல்லைங்களா. அதனால் நம்ம இப்படி போட்டால் ஈஸி ஆன்சர் வந்துச்சு. சப்போஸ் இதை ஒரு 80,000, இதை வந்து ஒரு 22%, இதை வந்து ஒரு 15%, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஷிஃப்டிங் அப்ரோச்சுங்கிறது நம்ம ஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி ஷிஃப்டிங்கில் போடலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 5%. ஸோ செகண்ட் உள்ளது வந்து 7%. நம்ம ஃபஸ்ட்டு அலிகேஷன் கான்செப்ட்டுக்கு ஒரு ஷிஃப்டிங் போட்டோம்ல, அது எப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ 5% 7%னா ஓவரால் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சுன்னா இந்த 7 5+2 எழுதுவீங்க. இந்த 2% 80னா ஸோ 100% எவ்வளோன்னு போட்டு நீங்கள் ஈஸியாக பயன் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ இதில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ரேட்டு சரிங்களா. ஸோ இவன் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பான், இவன் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பான் ஓகேங்களா. நல்லா கவனிங்க, இவன் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான், இவன் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான். ஆனால் இவன் வாங்கின அமௌண்ட் இருக்குல்ல, இந்த 5%ல் வாங்கின அமௌண்ட் வந்து இந்த 7%ல் வாங்கின அமௌண்ட்டோட கண்டிப்பான முறையில் கூட தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவனால் 80 rupees இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா தர முடியும். ஸோ இவனை விட இவனை வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் கூட தான். அப்படி இருந்தாலும் இந்த 5% வாங்கினவன் இவன் வாங்கின அமௌண்ட்டோட கூட வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த 1 இயர்க்கு அப்புறம் அந்த 80 rupees எக்ஸ்ட்ரா தர முடியும். கான்செப்ட் புரியுதா என்ன சொல்கிறேன்னு. ஸோ எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5% 7% தெரிஞ்சிருச்சா. இப்போது என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும் சரிங்களா. பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சால் தான் நான் எஸ்ஐங்கிறது எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமா. சரி தானே. இப்போ பாருங்கள், இவன் 5% வாங்கியிருக்கான், இவன் 7% வாங்கியிருக்கான். கண்டிப்பான முறையில் இந்த 7% வாங்கினவனை விட இந்த 5% வாங்கினவன் அதிகமாக வாங்கியிருப்பான் சரிங்களா. அப்படி வாங்கியிருக்கும்போது ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக இவங்க 2 பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருந்தாகணும். அப்படி சேமாக இருந்தால் மட்டும்தான் இவன் வாங்கியிருக்கான அவன் 5% அமௌண்ட்டு, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 5% போட்டு இவனால் 80 கொடுக்க முடியும். என்ன சொல்கிறேன் புரியுதா. அதாவது இவனை விட இவன் அதிகமாக வாங்கியிருக்கான், இவங்க ரெண்டோட பிரின்சிபல் எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக இவனோட இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் தான் இந்த 5% வாங்கியிருக்கான்ல அவனோட அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு 5% போட்டு அவனால் எக்ஸ்ட்ரா 80 rupees தர முடியும் சரிங்களா. ஸோ இதை இன்வெர்ஸ் ரிலேஷனில் போடுங்க. இப்போ ரேட் வந்து 5% 7%னா அதை இன்வெர்ஸ் பண்ணோம்னா இது கண்டிப்பாக எனக்கு எஸ்ஐ ஈக்குவலாக இருக்கணும்ல. எஸ்ஐ ஈக்குவல் இருக்கணும். எங்கள் பிரின்சிபல் வந்து 7 part வாங்கியிருப்பான், இவன் வந்து 5 part வாங்கியிருப்பான். அப்படி வாங்கினா தான் இவன் வந்து 35 rupees தந்திருப்பான், இவனும் 35 தந்திருப்பான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. இவன் வந்து இவனை விட கண்டிப்பான முறையில் அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் மட்டும்தான் இவங்க ரெண்டோரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒன்றா வரும். ஒன்றா வந்தால் தான் இந்த 5% வாங்கியிருக்கலாம் அமௌண்ட்டு அதில் ஒன்றா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஒன்றா வரும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 5% போட்டு 80 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் சரிங்களா. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு 80 கொடுத்துட்டான் சரிங்களா. அப்போது இந்த 5% தான் எனக்கு 80னா 100% எவ்வளோன்னு பாருங்கள்
1600. புரியுதுங்களா? இவன் வாங்கின அமௌண்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் வாங்கின அமௌண்ட்டை வந்து x1 x2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த x1 அமௌண்ட் இருக்குல்ல, இந்த x1 அமௌண்ட்டும் இந்த ஒய் வாங்கின அமௌண்ட்டும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டு பேர் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பான முறையில் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த அமௌண்ட்டை எக்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, x1 x2ன்னு, இந்த x2 அமௌண்ட்டுக்கு அவன் 5% போட்டு 80 rupees தர முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த 5% எனக்கு 80னா 100% எவ்வளோ வரும்? 1600 வருமா? ஓகே, இப்போ 1600 வந்துருச்சு. இப்போ இவனோட பிரின்சிபல் வந்து 10,000. அப்போ பேலன்ஸ் இருக்குது 8400. ஸோ நம்ம பிரின்சிபல் என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணதுனால 7:5 பண்ணியிருக்கோம். ஸோ 7 பார்ட்னா இது வந்து 4900 வரும், இது வந்து 3500 வருமா? புரியுதா? ஒய் வாங்கினது அது பேலன்ஸ் அமௌண்ட்டு நான் சொல்கிறது. இந்த அமௌண்ட்டை சேர்க்காதீங்க. இந்த 10,000 இந்த 1600 மைனஸ் பண்ணி 8400 வந்திருக்கு. இந்த 8400 அந்த பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணினா எக்ஸ் வந்து 4900க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், ஒய் வந்து 3500க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 4900க்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்? 5% கொடுப்பேனா? ஏன்னா இவன் 5% வாங்கியிருக்கான், இவன் வந்து 7% கொடுப்பான். அப்போ இது ரெண்டே பண்ணிங்கன்னா 245, இதுவும் 245 வருது. ரெண்டு பேர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு டைமில் இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் பிரிச்சிருக்கோம்ல, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 5% போட்டு இவன் 80 தர முடியும். ஸோ அந்த 5% தான் 80னா 100% வந்து 1600. புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? நான் 5% வாங்கியிருக்கேன், 7% வாங்கியிருக்கான். ஏதோ ஒரு டைமில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அது எப்போ இருக்குன்னா இவங்களோட பிரின்சிபல் வந்து ப்ரொபோஷனேட், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு டைமில் ஈக்குவல் ஆகும். புரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன் கான்செப்டில் பார்த்தோம்ல, அதே தான். ஸோ அப்படி பண்ணும்போது இவனு 35 ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ 7:5. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 5% 80னா 100% வந்து 1600. ஸோ 1600ல் 10,000 மைனஸ் பண்ணால் 8400. அதை ஸ்ப்ளிட் பண்ணனா 4900 3500 வந்துருமா? ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 7% எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 3500. நான் ஏன் ஏதோ ஒரு டைமில் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறேன்னா இல்லையா? புரியுதா இல்லையா? இந்த 8400 நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 4900 3500 வந்துடும். ஸோ இவன் 5% கொடுத்தானா 245, இவன் 7% கொடுத்தானா 245. சரிங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்க 1600க்கு 5% கொடுத்தானா 80. அப்போ இந்த 80 இங்கே போட்டிங்கன்னா 325 வரும், இவனுக்கு வந்து 245 வரும். ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பான முறையில் இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதைத்தான் நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோஷனலாக பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த 100x 100y 10,000, இந்த 5x - 7 போடலாம். அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 5/7 இந்த எஸ்ஐ வந்து 5% வந்து மோர் தென் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 5% எவ்வளோன்னு போட்டுருங்க. போட்டுட்டு 100% எவ்வளோன்னு பாருங்கள். 1600 வந்துடுது. இந்த 1600 இந்த 10,000 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 8400 வரும். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% 7%னா கண்டிப்பான முறையில் அது இன்வெர்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு டைமில் எனக்கு அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். யாராவது பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் இதே மாதிரி டைப் சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்ரோச் பண்ணுங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு. சரிங்களா? ஸோ நான் இதே டைப்பில் இன்னொரு சம் கொண்டு வரேன், அது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் அதே இன்னொரு டைப் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சில்ல? ஃபஸ்ட் பார்ட் வந்து 5%, செகண்ட் பார்ட் வந்து 7%. அந்த 5% வாங்கினவன் 7% கொடுத்தவனை விட 80 rupees அதிகமாக கொடுக்குறான். ஸோ நம்ம 5% 7% எடுத்துக்கிறோம். இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டு ஏதோ ஒரு டைமில் எனக்கு ஈக்குவலாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் இவன் வாங்கின எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு அவனால் 80 கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் எப்போ ஈக்குவல் ஆகுனா கண்டிப்பாக இன்வெஸ்ட்டில் ப்ரொபோஷனல் பண்ணால் மட்டும்தான். 5% 7%னா 7:5 ரேஷியோவில் போட்டால் மட்டும்தான் எனக்கு 35 ஈக்குவலாக வரும். ஸோ 5% வந்து எனக்கு 80னா 100% 1600. ஸோ 1600 நான் 10,000 மைனஸ் பண்ணால் 8400. இதை நான் இந்த 7:5 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 4900 3500. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக 3500 போட்டலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ இந்த 5%க்குள்ள ரேட் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 4900 போடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது ஒய்யோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து இவனோட கம்மியாக வாங்கியிருக்காங்க, 3500 தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 4900 ப்ளஸ் இங்கே ஒரு 1600 வாங்கியிருக்காங்கல்ல, இது ரெண்டு சேர்ந்து எக்ஸோட வேல்யூ வந்து 6500 வரும். சரிங்களா? சப்போஸ் எக்ஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 4900 போட்டுறாதீங்க ஆப்ஷனில் இருந்தால். புரியுதுங்களா?
இது வந்து இவன்ட்டு இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டு, அதாவது 4900 6500 இருக்குல்ல, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 4900 1600 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 4900க்கு 5%னா 245, 3500க்கு 7%னா 245. இந்த ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு அவன் 5% கொடுத்தால் மட்டும்தான் இந்த 80 rupees வரும். ஸோ இந்த டைப் சம்முக்கு நீங்கள் டேரெக்டாக 5% ஆஃப் 80 எவ்வளோ போட்டு 100% கால்குலேட் பண்ணிடுங்க. சரிங்களா? யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. அலிகேஷன் இதில் உள்ளது வேறு, இது வேறு. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் நீங்கள் நான் முதல்ல அலிகேஷன் நடத்தணும்னா அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள். A sum of money rupees 10,000 lent out in two parts. First part is 15% for 2 years. Second part is 22% for 2 years. The essay received on 15% is 780 more than 22%. Find the sum lent at 15%. அதே போன சம் மாதிரியே தான் 10,000 வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறானுங்க. ஒருத்தனுக்கு வந்து 15% 2 years, இன்னொருத்தனுக்கு வந்து 22% ஃபார் 2 years. இந்த 15% வாங்கியிருக்கான்ல, அவன் வந்து 22% வாங்கியிருக்கிறவனோட 780 அதிகமாக கொடுக்குறான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாஜிக்காக என்ன திங்க் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அப்போது 15% வாங்கியிருக்கிறவன் கண்டிப்பான முறையில் அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருப்பான் ஃபஸ்ட்டு. ரைட். இப்போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 15% வந்து இது பண்ண சொல்லியிருக்கேன்ல. ஸோ இங்கே வந்து 15% இன்ட்டு 2, இவன் வந்து 22% இன்ட்டு 2, அப்போ இவன் வந்து 30% வாங்கியிருப்பான், இவன் வந்து 40% வாங்கியிருப்பான். இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பிரின்சிபல் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரின்சிபல் என்னதாக இருக்கும், எஸ்ஐ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக சேமாக இருக்கும். சேமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எஸ்ஐ வந்து ஒரு டைமில் ஈக்குவல் வரும். ஸோ இது என்ன ரேஷியோவில் இருப்போம்? 44 வருமோ? ஸோ இது என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? பிரின்சிபலை 44 13 ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? ஸோ அப்போனா மட்டும்தான் எனக்கு எவ்வளோ வரும்? 132 வருமா? இது வந்து 132 வரும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அதாவது என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30-40 இருக்குது. நான் ஏதோ ஒரு டைமில் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா, என்னோடய பிரின்சிபல் வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி இன்டர் ப்ரொபோஷனலாக இருந்தால் மட்டும்தான் இந்த 44 × 30, இந்த 30 × 44ன்னு எனக்கு எஸ்ஐ வந்து ஈக்குவல் வரும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு எஸ்ஐ ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பேலன்ஸ் வாங்கியிருப்பான்ல, பேலன்ஸ் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு வந்து யார் வாங்கியிருக்கா? ஃபஸ்ட்டு அந்த 15% இருக்கான்ல, இவன் வந்து X1 X2 2 அமௌண்ட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இந்த X1க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த X2 இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் 780 தரான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 15% 780 போட்டுடலாமா? அப்படி போட்டால் தப்பு. ஏன்னா 15% ஃபார் 2 years. நல்லா கேட்டுக்கோங்க, 15% ஃபார் 2 years. இது போன சம் வந்து 1 year பார்த்தோம். இங்கே 2 year கொடுத்துருக்கானா நீங்கள் 15 × 2 30 தான் போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த வந்து 15% 2 years கொடுக்குறாங்களா, 1 yearல கொடுக்குறாங்களா, 3 yearsல கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எனக்கு 30 வந்து 780னா 100 வந்து எவ்வளோ வரும்? 2600 வருமா? 30 வந்து 780 தெரிஞ்சு போச்சு. நீங்கள் டேரெக்டாக கூட போடலாம். 30 வந்து 780னா 100 வந்து 2600. அப்போ இந்த 2600ல் இந்த 10,000 மைனஸ் பண்ணுங்கள், 7400 வருமா? அப்போ எனக்கு பிரின்சிபலை ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்கள். இவன் வந்து 4400 வாங்கியிருப்பான், இவன் வந்து 3000 வாங்கியிருப்பான். முடிஞ்சுங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி எடுத்து கூட போடணும். இல்லை, டேரெக்டாக எடுத்தோன்னே போடுங்க. 15%, 2 years கேட்டிருக்காங்க. 30% வந்து 780னா 100% வந்து 2600. பேலன்ஸ் இருக்கிற அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டு இன்டர் ப்ரொபோஷனல் போட்டிங்கன்னா 4413 வரும். டேரெக்டாக 4400 போடலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி சம் லென்த் ஆஃப் 15% தான் கேட்டிருக்காங்க. 15% இவன் தானே. அப்போ இவனோட பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 4400 நீங்கள் ஆன்சர் போடக்கூடாது. இந்த 4400 ப்ளஸ் இந்த 2600. ஸோ இவன் வந்து 7000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், இவன் வந்து 3000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? இன்வெஸ்ட்டோ வாங்கியிருக்கானுங்களோ வாட் எவர். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்களேன். இப்போ வந்து 4400 4400ல் 30% வந்து 132வா, 3000ல் 44% வந்து 132வா? ஸோ கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு டைமில் இவங்க 2 பேருக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இவன் 30% போட்டு 780 கொடுக்க முடியும். இங்கே 15 பார்த்தோன்னே 15 போட்டுறாதீங்க. 15 × 2 years 30% 780னா 100% 2600. இந்த மாதிரி டைப்புக்கு, இந்த மாதிரி இவன் வந்து கூட கொடுத்துருக்கான், அவன் வந்து கூட வாங்கியிருக்கான், இந்த மாதிரி டைப்புக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இப்படி எடுத்து போட்டுடலாம். சரிங்களா? 100x 100y இந்த மாதிரி போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராச்சும் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு.
ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 15% 2 இயர்ஸ், செகண்ட் பார்ட் வந்து 22% ஃபார் 2 இயர்ஸ். எனக்கு எஸ்ஏ ரிசீவ்டு வந்து இந்த 15% வாங்கியிருக்கான்ல, இவனை விட 780 கூட கொடுக்குறோம். ஸோ இது பேசிக்ஸ் நம்ம என்ன யோசிக்கணும்னா, கண்டிப்பாக இந்த 15% வாங்கினவன் 22% வாங்கினவனோட அதிகமாக வாங்கியிருப்பான். அப்போனா தானே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 13 வரும், 44 வரும். எனக்கு ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பான முறையில் இவங்க 2 பேரோட இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இவன் வாங்கின அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு ஒரு 30% போட்டு இவனால் 780 கொடுக்க முடியும். ஸோ 30% 780னா 100% வந்து 2600 வரும். ஸோ இந்த 2600 இந்த 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 7400 வரும். இது 30 44னா இது அப்படியே இன்டர் ப்ரொபோசல் பண்ணிங்கன்னா 44 13 வரும். ஸோ அப்போனா தானே எனக்கு 2 ஈக்குவலாக வருது. ஸோ 44 30னா எனக்கு ஆப்வியஸ்லி ரிமைனிங் பேலன்ஸ் எனக்கு 7400 தான் இருக்குது. ஸோ இது 4400, இது 3000. ஸோ அவங்க 15% கேட்டிருக்கானுங்க. நான் டேரெக்டாக அந்த 4400 போடக்கூடாது. ஏற்கனவே இங்கே ஒரு 2600 வாங்கியிருக்கான்ல, அதை போடணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அதுக்கும் மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கூட போட்டுருங்க. இந்த இதில் உங்களுக்கு 3000 தானே வாங்கியிருக்கான். ஸோ 3000 மைனஸ் 10,000 டேரெக்டாக 7,000 கூட போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டையும் ப்ளஸ் பண்ண விரும்பலன்னா. சரிங்களா? எல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்ஸில் நீங்களே யோசிக்கணும் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் செஷனில் ஒரு 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொண்டு வந்துட்டேன். இது கண்டிப்பான முறையில் பிகினர்ஸு இப்போ தான் அந்த எஸ்ஐ டாபிக் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த சம்மை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ரிப்ளை கமெண்ட்டில் அனுப்பிச்சுடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ இதே டைப் ஆஃப் சம்ஸுக்கு வந்துச்சுன்னா இந்த செஷனில் நடத்துனால கொஞ்சம் ஷார்ட்கட்டு. இதே டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ண விதமாகவே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா அதுவே பேஸ்ட் டாப் எவ்வளோ நிறையா இருக்குது. அதை கண்டிப்பாக ஒரே செஷனில் கொண்டு வர முடியாது. ஸோ நான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து 2 செஷனாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸோ இல்லை நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா யாராக இருந்தாலும் சரி, கீப் ஸ்டடிங். ஓகே, நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது, ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. எஸ்பிஐ, ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் தென் கிளர்க்குன்னு வரிசையாக வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டை வந்து டைவர்ட் ஆகாமல் விடாமல் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த 6 மந்த்ஸ் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கப்புறம் வர லாங் இயர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. ஏதாச்சும் நம்ம கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை யூ. ஓகே, ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகினர்ஸ் யார் இருந்தீங்கன்னா. ஸோ கீப் லேர்னிங், keep supporting and keep encouraging. Thank you all.